வணக்கம். காலை நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள். வாகனங்களின் விலை 50% வரை அதிகரிக்கக்கூடும். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் 56 பேர் போதைப் பொருட்களுடன் கைது. தண்ணீர் பற்றாக்குறையால் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் சிக்கல். இனி விரிவான செய்திகள். இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை எதிர்காலத்தில் 50% வரை அதிகரிக்கக்கூடும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் மெரிஞ்சிகே சுட்டிக்காட்டியுள்ளார். 5 ஆண்டுகளாக இடைநிறுத்தப்பட்டிருந்த வாகன இறக்குமதியை மீண்டும் ஆரம்பித்ததன் பின்னர் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்களுக்கான வரி வீதம் விசேட வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. நிதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் வெளியிடப்பட்டுள்ள இந்த வர்த்தமானி அறிவித்தல் நேற்று முதல் அமுலுக்கு வந்துள்ளது. அதன்படி உற்பத்தி செய்யப்பட்ட நாளிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு மேற்படாத வாகனங்களுக்கு 200% மற்றும் 300% வரிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. சில வகையான வாகனங்களுக்கு அவற்றின் இயந்திர திறன் அடிப்படையை கொண்டு வரிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. இந்த வரி வீதங்களின்படி இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலைகளும் வட் வரி நீங்கலாக 15 முதல் 20% வரை அதிகரிக்கக்கூடும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு அமைய முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் சோதனைகளில் 56 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. களுத்துறை வடக்கு மற்றும் பாணந்துறை மோதரவில ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறையினர், காவல்துறை விசேட அதிரடி படையினர் மற்றும் இராணுவத்தினரும் இணைந்து இந்த சுற்றிவளைப்புகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி களுத்துறை பகுதியில் உள்ள தொடர் மாடி குடியிருப்பு தொகுதியொன்றில் நடத்தப்பட்ட சுற்றிவளைப்பில் பல்வேறு போதைப் பொருட்களுடன் 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் பாணந்துறை மோதரவில பகுதியில் குடியிருப்பு தொகுதி ஒன்றில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பில் போதைப் பொருட்களுடன் 35 பேர் கைதாகியுள்ளனர். இதேவேளை கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் நேற்றைய தினம் வாத்துவ கடற்கரை தூய்மைப்படுத்தும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பணிகளை பாணந்துறை பிரதேச சபை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து முன்னெடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை கொழும்பு புறக்கோட்டை நகர சுத்தம் செய்யும் பணிகள் புறக்கோட்டை வர்த்தக சங்கத்தினரும் சமுதாய காவல்துறை பிரிவினரும் இணைந்து முன்னெடுத்தனர். நாட்டின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அந்த வகையில் வடமேல் மாகாணத்திலும் கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டத்திலும் காலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். மேலும் கிழக்கு ஊவா மத்திய மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் வரையில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு ஊவா மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் அவ்வப்போது மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். சப்ரகமுவா மற்றும் மத்திய மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும். இதேவேளை இடியுடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இனி வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸின் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டதால் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த பகுதியில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு காட்டுத்தீ ஏற்பட்டது. இந்த நிலையில் பலத்த காற்று காரணமாக காட்டுத்தீ வேகமாக பரவியது. இதனையடுத்து 4 லட்சம் பேர் வரையில் தங்களது இருப்பிடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். இந்த நிலையில் தண்ணீர் பற்றாக்குறையால் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் தீயை கட்டுப்படுத்த முடியாத சூழல் நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் காட்டுத்தீயினால் இதுவரையில் 11 பேர் உயிரிழந்ததுடன் 10,000க்கும் மேற்பட்ட வீடுகளும் கட்டடங்களும் தீக்கரையாகி உள்ளன. இத்துடன் செய்திகளை நிறைவடைகின்றது. அடுத்த மணித்தியால செய்திகளை இரவு 8:30க்கு எதிர்பாருங்கள். நன்றி.